ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவன் அல்லது மனைவியோட எமோஷ்னலாக நெருக்கமாக இருக்க நீங்கள் இந்த விஷயங்களை செஞ்சால் போதுமா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். காற்று, தண்ணீர், உணவு, தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. உறவில் உணர்ச்சி தேவைகளுக்கு வரும்போது இதுவும் உண்மை. இது உணர்ச்சி பூர்வமாக நம்மை வாழ வைப்பது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் தருகிறது. சிறந்த விஷயங்கள் ஒருபோதும் பார்க்கப்படுவதில்லை அல்லது தொடப்படுவதில்லை, ஆனால் அவை உணரப்படுகின்றன. அது அன்பு, தோழமை, நம்பிக்கை, மரியாதை, பாதுகாப்பு, பாராட்டு போன்ற பலவாக இருக்கலாம். மதிப்பு மிக்கதாக அல்லது கேட்கப்பட்டதாக உணரும்போது அதுவே பொருந்தும். ஒவ்வொரு உறவும் வித்தியாசமானது, அதுவே அவர்களை சிறப்பாக உணரச் செய்கிறது. உங்கள் தொடர்பு எவ்வளவு ஆழமானது மற்றும் உங்கள் பிணைப்பின் வலிமை எவ்வளவு தீவிரமானது என்பது ஒரு உறவில் உங்கள் உணர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்யும் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சவால்கள், மோதல்கள், வாதங்கள் எல்லா உறவுகளின் ஒரு பகுதியாகும். ஆனால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான புதிய வழிகளை கண்டறிதல், உங்கள் கூட்டாளியின் முன்னோக்குகளை கண்டறிதல் மற்றும் புரிந்து கொள்வது ஆகியவை ஆரோக்கியமான உறவிற்கு முக்கியமானது. ஒரு உறவில் உணர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்யும் போது ஒரு சூழ்நிலையை எவ்வாறு அணுகுவது மற்றும் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க திட்டமிடுவது, ஒருவருக்கு ஒருவர் கவலைகள் மற்றும் முன்னோக்குகளை கேட்டு மதிப்பிட்டு அதை தீர்மானித்து செயல்படுவது முக்கியம். உங்கள் உணர்ச்சி தேவைகள் ஒரு உறவில் பூர்த்தி செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க. ஆரோக்கியமான உறவுக்கு ஆரோக்கியமான உரையாடல் அவசியம். ஒரு உறவில் இருக்கும்போது மற்றவருடன் ஆரோக்கியமான உரையாடல் இல்லாமல் உங்கள் மனதை படித்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று கருத வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அவர்களிடம் கேட்பது நல்லது. உங்களுடைய உண்மையான உணர்வுகளை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உறவில் தனிப்பட்ட எல்லைகளை அமைப்பது போலவே உங்கள் தேவைகளை உங்கள் துணையோடு தொடர்பு கொள்வதும் சமமாக முக்கியமானது. வரம்புகளை அறிந்த பிறகு எதிர்பார்ப்புகளை அமைத்தல். அடுத்து ஒரு உறவில் ஒரு நபர் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான அதிக எதிர்பார்ப்புகள். நாம் மறந்து விடுவது என்னவென்றால், எதிர்பார்ப்புகளும் ஒரு அகநிலைதான். எதிர்பார்ப்புகளும் கருத்துக்களை போலவே இருக்கும். அனைவருக்குமே வெவ்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஆனால் அது மற்றவரின் எண்ணங்களுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் ஒன்றாக பொருந்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்கள் தேவைகளை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது அவர்களின் வரம்புகள், எல்லைகள், திறன்களை பொறுத்தது என்பதால் அவை நிறைவேறும் என்று எப்போதுமே கருத வேண்டாம். எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை கொடுக்க முயற்சி செய்யலாம். பிறருடன் நட்பு உறவுகளை கொண்டிருப்பது. நீங்கள் ஒருவருடன் காதல் உறவில் இருந்தால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமானது. ஆனால் நீங்கள் ஒரு தனிநபரிடமிருந்து எல்லாவற்றையுமே எதிர்பார்க்க தொடங்கும் போது அது அவர்களுக்கு உணர்ச்சி அழுத்தத்தை உருவாக்கலாம். எனவே நண்பர்கள், குடும்பத்தினர், சகாக்கள், செல்லப்பிராணிகள் மற்றும் பிற வட்டங்கள் போன்ற பிற உறவுகளை கொண்டிருப்பது மிகவும் முக்கியமானது. எனவே உங்கள் காதல் துணையுடன் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அவர்களை திரும்ப பெறலாம். இது உங்கள் காதல் உறவில் சமநிலை இருப்பதையும் உறுதி செய்யும். தேவைகளை பூர்த்தி செய்ய சம அளவு முதலீடு தேவை. ஒரு கூட்டாளியின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஒருதலைபட்சமாக இருக்கக்கூடாது. இரு கூட்டாளிகளும் சமமாக முயற்சிகளை முதலீடு செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் ஆழமான உணர்ச்சிகளால் நம்புவதும், யாரேனும் ஒருவர் கவலைகளை சொல்லும்போது அல்லது அவர்களின் தேவைகளை முன்வைக்கும் போது ஒருவரை ஒருவர் காது கொடுத்து கேட்பது பிணைப்பை வலுப்படுத்த உதவும். உங்கள் துணையின் விருப்பங்களை புரிந்து கொள்வது மற்றும் உங்கள் சொந்த தேவைகளை மதிப்பது உறவில் சமத்துவம் இருப்பதை உறுதி செய்யும். இது தனிநபர்களின் உணர்ச்சி பாதுகாப்பை வளர்க்கவும் உதவும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.